இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம், யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போகிறப்ப போய் புலம்புன காலம், பாதியை சொல்லி பாதி மறந்த காலம், கடைசியாக எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம், எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம். அதுதான் அந்த சிவபெருமான் மீது வைக்கின்ற அந்த பக்தியோட அலாதியான ஒரு விஷயம். எல்லாமே உன்கிட்ட கொடுத்துட்டேன், நான் எதுக்கு அழுகணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்கிட்ட இருந்து நான் தனிமைப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் அழுகக்கூடாது, காரணம் நீ எனக்குள்ளே இருக்க. அதுதாங்க அந்த பக்தியை வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை தான் நண்பர்கள்ட்ட சொல்லணும்னு தோணும், சொல்லுவோம். அவங்களும் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த நிலை அப்படிங்கிறது அடுத்தடுத்து போகும். ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளோட பக்தி என்றுமே இருக்காது. நம்ம தேட தேட அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நமக்குள்ளே இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் பொழுது, அவர் மட்டும்தான் நிஜம்னு நினைக்கும் போது, அவர் முன்னாடி நிற்கிறத விட வேறு என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடுது இல்லை. அதுதாங்க